எங்கேருந்து வரீங்க? குளத்தூர். உட்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரத்த ஓட்டம் இல்லை. உட்காருங்க. உட்காரியா? ரத்த ஓட்டம் இல்லாதனாலதான் அந்த மாதிரியா? இல்ல வலி இருக்குதான்னு கேட்டேன். ரத்த ஓட்டம் இல்லாததால அந்த மாதிரி. வலி இல்லையா? இங்கதான் இங்க வலி அப்புறம் இல்லைன்ற அதைத்தான் கேட்கிறேன். வலி இருக்குதான்னு கேட்டேன். அப்படி சொல்லுங்க. கேட்டா இருக்கு இல்ல அதை சொல்லுங்க முதல்ல. கேட்க தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா வாய்ஸ் அப்படி இல்லை. சட்டக்கரை வந்தது குரல் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுல இருந்து எப்படி வந்தது அப்படி சொல்றேன். நாங்கள் வலிக்குது இல்ல? கால் இப்படி நீட்ட முடியல, நீட்ட முடியல, மடக்க முடியல. ஏன் உட்கார முடியல? உட்கார முடியுது. உட்கார முடியாது தானே சொன்னீங்க. உட்கார முடியாது சொன்னேன். உட்கார முடியலனாக்கா உட்காந்து இப்படி நீட்ட உட்கார சொன்னேன்ல. கீழே உட்கார முடியாது. ஏன் அதுதான் என்னன்னு கேட்டேன். என்ன காரணம் சொல்லுங்க ஐயா? காரு மடக்க முடியல. இது இருக்கு மடக்க முடியாது. ரைட் இல்லையா? இல்லம்மா நான் சொல்றேன். அவரு வாங்க சொல்லுங்க. அவரு நல்லாதான் நடந்துட்டு இருந்தாரு. 1.5 வருஷம் மேல மனசுக்கு வருதா? எனக்கும் வரும். பேசல. இடுப்புல இந்த ஒரு எலும்பு உட்கார்ந்து இல்லையா, பதிக்கின மூட்டு, அதுக்கு போற இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இல்லையா, ரத்த ஓட்டம் போலையாம். அதனால அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கொரோனா 1 வருஷம் மேல 1 வருஷம் மேல போன ஜூலைல ஆபரேஷன் பண்ணீங்களா? ஆபரேஷன்னா ஜவ்வு எடுத்து அதை வச்சாங்க. கீமோல் சர்ஜரின்னு ஓட்டை போட்டு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால 2 சைடும் பண்ணாங்க. இப்ப ரைட்டு நல்லா ஆயிடுச்சு. ரைட்டு 2மே பாதிப்பு அதிகமாது, லெப்ட் ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்குது. ரைட்டு வந்து கொஞ்சம் வர மாதிரி இருக்குதுன்னாங்க அப்படின்னாங்க. 2த்துக்கும் சேர்த்து பண்ணாங்க ஆபரேஷனு. ரைட்டு நல்லா இருக்குது இப்போ. லெப்ட் வந்து திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பாக்குறச்ச அந்த சர்க்குலேஷன் சரியா வரல. அதனால ஓப்பன் இது பண்ணி ஸ்டீல் இது வைக்கணும்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இங்க வெங்கடேஸ்வரால 6 மாசம் மேல டிசம்பர்ல இருந்து இது இருக்கும் போயினேன். அதுல இருந்து இப்ப ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடக்கல. இங்க வரைச்சு ஸ்டிக் வச்சுதான் நடந்துட்டு இருந்தாரு. இப்ப 6 மாசம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடக்கல. இருந்தாலும் இப்ப திரும்ப ஒரு ஸ்கேன் எடுத்ததுல பிளட் சர்க்குலேஷன் அப்படியே தான் அது போல அந்த எலும்பு இருக்கு. அதனால இந்த தாங்கி தாங்கி நடக்கிறாரு. கொஞ்சம் ஆனா பெயின் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பண்றீங்க உட்காந்து பாக்குறீங்களா? உட்காரு. அந்த கால் வந்து இப்ப நடக்க முடியல, தாங்கி தாங்கி நடக்கிறாரு. அதனால ஆபீஸ்க்குள்ள வந்து நீ நல்லா நடந்தா வான்னிட்டு விட்டாங்க. என்ன வேலை சரியா? காலுக்கு வேலைக்கு வேலை கட்டத்தான பாக்குறீங்க? நடக்கிற வேலை, கோர்ட்டுக்கு போற வேலை. நம்ம செலோ வந்துட்டு கோர்ட்டுக்கும் ஆபீஸ்க்கும் போனோம். அதனால நல்லா நடக்கல. செப்டம்பர்ல வாங்கிட்டேன். அந்த இடத்துலதான் வலி எனக்கு தெரியாம செய்யதானே செய்யல. கீழே உட்காந்து கடைசியில உட்காந்து காலை நீட்டணும் மாட்டணும் செய்ய மாட்டேங்குது. சேர விட்டே இருக்க மாட்டேங்குது. இல்ல அது டெய்லி பண்ணிட்டு உடனே மடக்க வர முடியாது. நல்லா கேட்டுக்க. உட்கார முடியல சொல்றீங்கள. கால் நீட்டல அப்படியே கீழே உட்காந்து 1 வருஷம் மேல பூஜை பண்றதுனால சேர்ல உட்காந்து பூஜை பண்ணுவார். சுத்தமா வரல. கீழே உட்கார உட்கார ஒரு ஆள் தீவிர சொல்றேன் பண்றேன். கீழே உட்காந்துதான் பூஜையே பண்ணுவாரு. அது 1.5 வருஷம் கிட்ட கீழே உட்காந்து எடுக்கல சொல்லக்கூடாது. முதல்ல எல்லாம் பண்ணி தேடி எடுத்துக்கீங்க. அடுத்து போவாங்க. போங்க. எப்படி கேள்வி கேளுங்க. உடனே அந்த வேலையை முடிஞ்சிடும். உங்களுக்கு எப்படியா? கொஞ்சம் தாங்க.
கொஞ்சம் தாங்கி நடக்கும். மொத்தம் இன்னைக்கு எவ்வளவு நடக்குது? இப்போ 1 வருஷமா இருக்கு. 1 வருஷம் உடனே செய்ய முடியுமா அந்த வேலை? உனக்கு திருப்தியா இருக்கா? எப்படி நான் சொல்லுமா? கொஞ்சம் 5% திருப்தியா இருக்கு. ஆத்து கூட எவ்வளவு செலவு பண்ணீங்களே, அருமை எப்படி இருந்தாரு? என்னதான் பண்ண நம்ம ஆளுக்கு விருது திருப்பி வராது. ஏன் பையாவை பண்ணுவேன் புரியுதுங்களா? பரவாயில்ல. அவன் சொன்னாங்களே தாங்க அதெல்லாம் எடுத்து வச்ச வீடியோ இருக்கு, அதான் நான் எடுத்து சொல்லிக்கிறேன். முன்ன நடந்ததுக்கு இப்ப எப்படி தெரியுது? உங்க வீடியோ வரும் பாருங்க, பாருங்க. போ, நடந்து போ, வேமா போ. நீ போ. இப்படி நடந்தது உடம்பு தெரியாம? இல்ல சொல்லுமா, முடியாம இருந்தாரு. இப்படி நடந்தது. அப்புறம் பேசுறீங்களே குடி இருக்கிறது இப்படிதான் அந்த சாப்பாடு உட்கார முடியல. கரெக்டா இழுச்சி விட்டுருவேன். குடியா தெரியும் நல்லா உங்களுக்கு. வீட்டுல போட்டு இந்த மாதிரி கடுகெண்ணெய், பூண்டு, மஞ்சத்தூள், பச்சைக்கருப்பு போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு 2 ஹவர் எல்லாத்துக்கும் சொல்ற எல்லாம் கேட்டுக்க. இதை செய்யணும். ஏன்னா நான் பண்றது நான் பண்ணல, எனக்கு அவர் தயவு செய்து நான் பண்ணி தரேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணா அது தயவு செய்து அதை உட்காந்து ஒரு படி கொடுப்பாங்க, அடி குறைஞ்சிடும். ஆனா நல்லா உருவிட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தனை தரணும். 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு தெரியுங்களா? குடிச்சா கோழி எல்லாத்துக்கும் சொன்னதான். எல்லாத்துக்கும் தான் வாங்க மாட்டேன், எல்லாரும் கேட்டுக்கலாம். முடியாது உங்களுக்கு. ஏமா வரும்போது இப்படி நடந்தது அப்படிதாம? ஐயா சாப்பிட உட்கார முடியல சோபால. ஒன்னே வராது. கால் நீட்டினோட உட்காந்து எதிர்க்க முடியாது சொல்றாரு, அதை தெரிஞ்சுக்கல. வரவங்களுக்கு கொஞ்சம் பாதி வழி குறையும், பாதி இருக்கு. வீட்டுல நீ பண்ணணும், அதுவும் குறையாது. இங்க குறையில எனக்கு கேளுங்க, நான் அது பொறுப்பு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போ. அதையா எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? காசு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? அது கூட சொல்ல மாட்டீங்களா? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. வந்தாடுங்க, உட்காரு. ஆமா உட்காரு, உட்காரு பாக்கலாம். இல்லைன்னா தூக்கி சொல்றேன். கை ஊனி உட்காருங்க. கை கவுனி தான் உட்காரு உட்காரியா அப்படின்னு ஆளாவது தூக்கி விட சொல்றியா? உட்காரியா உட்காருங்க. பரவாயில்ல, காலிட்டு உட்காரு. பரவாயில்ல, உட்காரு. அதாவது பூஜை பண்ற கதையை ஓடி நீ நான் சொன்ன வேலையை வீட்டுல செஞ்சீங்கன்னா ஒரு விழிப்பாகும். வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் இல்ல, அதை ஃபாலோ பண்ணணும். மூணு லட்ச ரூபாய் சமூக வச்சு நடக்க முடியல. நீங்க அத்தைஞ்சுங்க, உங்களுக்கு வர ரைட்ல இடுப்பு அடிக்குது. வாங்க பைசா வேலைக்கு போய் 1 வருஷம் கிட்ட ஆகுது. வீட்டுலதான் இருக்கிறாரு. மாத்தி 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 எந்திரி வாங்க. கை ஒண்ணு எதிரி சேர முடிக்கூடாது. விட்டு வச்சுட்டு வர்றா போதுமா? முடியாது என்ன வாய்த்தாங்க? இப்ப வாய்த்தல 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி முடிஞ்சவங்கள என்ன வாய்த்தாக்க மாட்டேங்கிற? சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்கு இப்ப? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்பி வந்தா செய்வேன். நம்ம ஏட்ட நம்பி யாரும் வரா? ஏமா மதுரவாதி ஏமா நம்ம கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது ஆனால் அது வந்து வர மாட்டேங்க. ஆனா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாருங்க, நடைய பாருங்க. உட்காந்து முடியாது பாருங்க.
பிரச்சனை வராது. பிரச்சனை வாங்க நில்லு நிறைய பேர் இருக்கிறாங்க. போங்க அந்த ஒண்ணா போயிடணும். ஏமா சாப்பிட்டியா போக சாப்பிட்டு வா. முதல்ல இங்க வர்ற மக்களுக்கு முதல்ல பசியாமத்துல வேலை பசியாமத்துக்கு வைத்தியம் எல்லாம் பண்றது நான் போ முதல்ல சாப்பிட்டு வந்துருங்க. எம்மா எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டேன். வலி வந்து ஒரு வருஷம் மேல ஒரு வருஷம் மேலே எதுவும் பண்ணல. 2 முட்டி வலிக்குதா? ஒரு வாட்டி இந்த முட்டி வலிக்கும், ஒரு வாட்டி இந்த முட்டி ரெண்டு வலிக்குதா? கேக்குறது 2 வலிக்குதா இல்ல 1 வலிக்குதா? வலிக்குது. 2 முட்டி வலிக்குதா? இந்த பாரம் வலிக்குது. சரி முட்டி வலிக்கிற பாருங்க, வச்சு பாருங்க, நடந்து போங்க. முட்டி வலிக்கிற பாருங்க. இடுப்பு விட்டுருமா, முட்டியை பாத்துட்டு வாமா, அப்புறமா இடுப்பு நான் பாக்குறேன். ரைட்டா இருந்தா முழுசா குறையில குறைக்கல, இன்னைக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையானே? உட்காரு, பாட சொல்லலாமா? எனக்கு நான் வந்து பப்ளிக் பண்றேன், மக்கள் கெடுதல் செய்யணும். என்ன சார் இப்ப காலகை செய்யறது பண்ணு கேட்கணும் இல்ல? வை மக்களை இருத்தா. என்னத்தா பேர்? என்னத்தா என்னக்கா பாக்கியலட்சுமி? நல்ல பேரத்தா. என்னத்தா அத்தோ பாக்கியலட்சுமி நல்ல பேருத்தா. இருங்க இருங்க, நல்ல பேர், சூப்பர் பேருத்தா. கையெடுங்க, அந்த கையெடுங்க. அவர் எப்படி உங்க வழியெல்லாம் போங்க, என்கிட்ட ஒரு வழி வரணும் இல்ல என்கிட்ட. கொஞ்ச நேரம் சரியா இருக்கா? இருத்தா கை பிடிச்சா போயிடும். இந்த மாதிரி நெய்யும் போடணும், அவருக்கு போடணும். என்னதா என்னதா என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போத்தா நடந்து போத்தா. எப்படிமா இருக்கா? வாய் வந்து பேசுதா? இது நல்லா இருக்கு. இது இப்படி பண்ணா வலிக்குது, இப்படி பண்ணா வலிக்குது. இது நல்லா இருக்கு. நடந்து போ, நடந்து போ. உட்காருடா. என்ன நீதான் உட்காருடா. இந்த பக்கம் வாரத்துக்கு மட்டும் அரை விட்டு பாரு. எப்படிமா இருக்குப்ப? சாமி இந்த முட்டி வந்து இருக்கான்னு பாருங்க. இப்ப இருக்கான்னு பாருங்க, திரும்பி திரும்பி கேட்கிறவங்கள. மொத்தமா தேக்க முடியாதான் வீடியோல போட்டுக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுத்தமா குறையான கேள்வி கேட்க சொல்றேன். எவருக்குது அது? நீங்க வீட்டுல பண்ணாதான் என்ன சொல்றீங்க? வீடியோல பாதி குறையும் பாதி இருக்கும், வீட்டுல படிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எப்படி வாங்க உனக்கு? வாங்க நில்லுங்க நில்லுங்க, திரும்புங்க திரும்புங்க திரும்புமா. வாயத்தோடு சொல்லுங்க. முட்டியில சரியாயிடுச்சு. இடுப்பு இடுப்பு இருக்குது இருக்கா பாருங்க. பாருங்க பாரத்தா இதுதான் சொல்லுதா. குறையிலையா? கொஞ்சம் குறையில. சரிப்பா கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நீ குறையில திரும்ப திருந்தா திருந்தா எங்க எந்தப்பா? சத்தமா சொல்லுங்க. பரவாயில்லையா? திருப்தியா? வீட்டுல போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும்.
எனக்கு 1.5 வருடமாக இடது கால் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணேன், அப்படியும் சரியாகலை. இங்கே பக்கத்தில் வெங்கடேஸ்வர ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் சும்மாச்சு. இங்கே அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் ஐயாவோட இதை பார்த்தேன். நான் பார்த்து வந்தேன். நான் இப்போ ஐயா இதை உருவி விட்டு இது பண்ணி விட்டாரு. இப்போ நடக்க வருது, நல்லா நடக்க வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் 4 பேருக்கே சொல்லி அவங்களே. வணக்கம், என் பேர் பாக்கியலட்சுமி. நானும் குளத்தூர்லேருந்து வரேன். எனக்கு முட்டி வலியோ இடுப்பு வலியோ ஒரு வருஷமா நல்லா இருக்குது. இங்கே வந்து ஐயா வந்து உருவி விட்டார் என்ன தடவி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா நடக்கிறேன். போன கட் பண்ணியா போன பண்ணி வெளியே வைக்கவா பிடிக்க போனேன் கூட பாத்தியா உங்களுக்கு ஐயா ஆரம்பிக்க போறாங்க. நீ அங்கே போனா இங்கே பாத்தீங்கன்னா போறாங்க வாங்க இது ஆளு வருவாங்க போவாங்க. அங்க வாங்க தள்ளிவாங்க உள்ள குடும்பம் போட்டு கொடுத்தா வரணும். அவங்க கூப்பிடுறாங்க போன வழி தெரியல. ஓடி ஒரு 2000 ரூபாய் போராடி நிறைய போட்டு தருமதி போட்டேன். 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். போன ஒரு 500 போட்டேன் சோத்துக்கு. போடல நிறையா இல்லக்கா. நான் தர்மத்துக்கு கேக்குறேன். 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணி முடியல. அங்க இருக்கிற மக்கள் தர்மத்துக்கு தான் கேக்குறேன். என்னம்மா பேசணுங்க? எவ்வளவு நாளா? 6 மாசமா. எங்க போனீங்க? எத்தனை ரூபா செலவு பண்ணீங்க? சொல்லுங்க. கேள்வி பார்த்து சிரிக்கிற விளையாட்டு கிடையாது. நான் கேள்வி பார்த்து சொல்லுங்க. அப்பா சொன்னா எவ்வளவு செலவு பண்ணிருந்தேன்? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காலுக்குன்னு என்கிட்ட படுத்த மாட்டீங்க. ஏதாவது சொல்றீங்க நீயா சொல்லுங்க. ரெண்டுமே வலிக்குதா? என்ன சொல்லு. இப்ப நடந்து போ. நடந்து போத்தானே. நடந்து போங்க. நடந்து போ. போ. கையை விட்டு துணை விட்டு போ. நிமிந்து வா. நிமிந்து போய் வா. வா அத்தா போறீங்க. ஊண்டி வரா. ஐயா அழுகுறா. சிரிச்சு பாரு. போறப்போ சிரிச்சுட்டே போவ. இப்போ கொஞ்சம் இடிப்பு கிடைச்சா கிடையா? ஆயத்தன சொல்றா அவன் வலிக்குதா? அவளை சொல்லலாமா? ஏன் அழுறீங்க? அதோ போறப்போ சிரிச்சுட்டே போவ. எங்கதான் ஐயா? கால வை. எடுமா அத இடத்த அழுகாத்தா. கொஞ்சம் இருக்க கொஞ்சம் இருக்க. கீழே விழுந்தியாத்தா? இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி. பேர் என்னத்தா? மாத்திட்டேன். லதாவா? நல்லா பேர்த்தா லதா. என்னத்தா லதா இருக்கு அழுகலாமா? தம்பி என்னத்தான் ஏத்தா லதாவா வச்சுக்கிறேன் பேர் அழுகுறீங்கள? ஒரு வாரமா தான் ரொம்ப வலி எடுத்துச்சு. துணிந்துடாத. ஐயோ பாப்பா. ஐயோ சங்கடம் வருது. அதாப்பா
ஓம் நாராயணா. ஓம் தாய் திரும்ப கட்டிட்டேன். இல்ல சாமி அதான் கட்டல. பீடத்தை பின்னாடி கட்டிடலாம். அப்ப காதலிக்கலாம் கட்டல சாமி. நான் கேட்கறது தமிழ்ல தான் கேட்கிறேன். எனக்கு தாய்ச்சாங்க கட்டினா முன்னாடியே ஒரு 5 வருஷம் தாயத்து கட்டி தான் கேட்டேன். ஆமா ஒரு பாய் அதான் நான் கேட்கிறேன். அப்புறம் இல்ல இல்ல நான் கேட்டு கால் வலிக்கானு தெரியுமா? பேச வரல. சரி நான் தாயத்து வாங்கி கட்டினதை கேட்டேன். கட்டணும். நீங்க வருது தாயத்துக்கு நான் கேட்கணும். நீங்க ஒன்று சொன்னீங்க கால் வலிக்கு வாங்கியா மட்டும் வாங்கியா வாங்கினதே கேள்விப்பட்டேன். என்ன பேசுறேன் அதான் என்ன பேசுறேன். சாமி சாமி வலிது சாமி. ஐயோ அப்பா. அப்படி துணியில வந்து வெளியே வச்சுட்டு உட்காந்துனா குறைஞ்சிடும். புரியுதா? வேகம் போவ. நான் சொன்னதை செஞ்சேன்னா வராது, இல்லைன்னா பலபடியும் உட்காந்து நான் சொல்லி என்னால இவ்வளவுதான் முடியும். அதே மாதிரி ஐயா இந்த வழியை பத்தி நான் சொன்னேன் இதை பண்ணு பார்த்தா ஓடி போயிடும். வா உட்காரு. என்ன பண்ணதே பண்ணணும். என்ன பண்ண என்ன பண்ண சொல்லதா இது சரி ஏன் நான் என்ன பண்ண சொன்னேன் உங்ககிட்ட வைத்தியம் என்னத்த என்ன சொல்லுங்க என்ன அப்புறம் ஒரு காட்சி இந்த வழி எங்க போனே தெரியாது. சரியா? என்னதா சிரிக்கிறியா அழுவியா? சரி சாமி. இல்ல இப்ப சிரிக்கிறியா சிரிப்பு வருது அழுகு வரதான் கட்டேன். கொஞ்சம் பரவாயில்லையே. கொஞ்ச நேரம் அழுவு அந்த வழி எடுத்து விடணுப்பா. சும்மா நம்ம வந்து ஏடா தோணுப்பா போனோம் அங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பேர் வரணும். என்ன சொல்றது? ஆனபடியா பண்ணிட்டு யாரும் தோற்கக்கூடாது. நானும் பண்றேன் வைத்தியம் பண்றேன்னு. அவ்வளவுதான் லதாதா ஓடி போச்சுதான். கோவம் தான் நான் கூட லதா டிக்கும் அடிச்சு கோவம் வந்தா வரும்ல கோவா சொல்ல அது சொல்ல முடியும் லதாதா மாதிரி எதிர்த்தான். இப்ப என்ன பண்ற வேகம் ஒண்ணு அடுத்ததான் இருக்கும். வேற ஒண்ணு நடந்து மாதிரி போய் நடந்து போதா நீ நடந்த வேகம் ஓடுதா
எப்படி இருக்குதா? பரவாயில்ல இது நொண்டலையே இப்ப. பரவாயில்ல. போதுமா? என்ன எப்படி இருந்தது? எப்படி இருந்தியா? சொல்லுங்க. நான் பண்ணல, எல்லாம் அவருடைய இறைவனுடைய செயல். நான் பண்ணல, மனுஷன் வந்து பண்ணிக்கிற கூட இருந்து பார்த்தா பார்த்தா வேற என்ன வேலை சொல்லு நீ. வேற ஒண்ணும் அந்த கால் வலி தான் எனக்கு. நான் சொன்னதை மட்டும் பண்ணாம வச்சுக்கிறதா? நான் சொன்னதை பண்ணணும். பண்ணல எங்க ஊரும் தெரியாது வழி. பாட்ட வழி குறைச்சு பேச மாட்டேன். நான் தான் சொல்லிட்டு முன்னாடி வாய் மட்டும் இல்லாம போதும். வாயில எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லு. வாயில வாயின்னு கேக்குற நீ அந்த அளவுக்கு நடந்துக்கோ. எந்த நேரமும் கத்தினே இருக்கு. எல்லாம் கத்த மாட்டாங்க. நீ கரெக்டா கத்தணும். பசங்க சாய் வருதா? இருக்கு. அது சாமி கழுப்புற எத்தனா ஒரு மாதிரி என்ன அப்படியே சிரிக்கும், அவ்வளவுதான். வர வச்சு தரேன்ட்டேன் இருக்காங்கன்னு. இன்னொரு நாளைக்கு வரும்போது வா. மழை வர சாமி இருக்குது. கவலைப்படாத, தைரியம் கொஞ்சம் எதுவும் பண்ணாத. நேர காலம் சரினா கொஞ்சம் குடும்ப பிரச்சனை எல்லாம் போது சாமியை மட்டும் கும்பிடுங்க. எல்லாமே சரி பண்ணி தருவாங்க. சரியா? வரணும். சரியா? வணக்கம். உந்துப்பேட்டிலேருந்து வந்தோம். கால் வலி 6 மாசமா இருந்துச்சு. போரூர் ஐயா கோயில் வந்தபோது கால் வலி சுமாராச்சு. 6 மாசமா இருந்துச்சு. பார்த்தா ஊசி போட்டா நல்லாவும், அப்புறமா அப்படியே வெளியே எடுத்துக்குவோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறதுக்கு. இல்ல காசுலாம் அவரு கொடுக்கல, கேட்கல. சாப்பாடு போடுறாரு. இஷ்டப்பட்டு நான் பண்றேன். அழகாத சிங்கம் இருக்குது. சிங்கம் எங்கிட்ட பண்றாரு. நான் பண்ணல. அச்சா கரெக்டா தர்மத்து கொடுங்க. என்ன அவனுக்கு வாயா உடம்பு எல்லாத்துக்கும் நோய்கிட்ட வராங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதான் நீ சாப்பிட்டியா? வாங்க. சரி. ஹாஸ்பிட்டல் போனோம். கொஞ்சம் நினைவு இல்லாம போயிட்டு அடிப்படையில ஆனா சிராய்கள் இல்ல இந்த மாதிரி அடிப்படை கூட ரத்த ஓட்டம் ஓடல கூட அந்த மாதிரி வரும். ஆகும் கூட வராது. ஒரு இடத்துல வராது. எனக்கு அதுதான் உனக்கு அது எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த கை வந்து தூக்க முடியலைங்க. விஷயத்தை பண்றேன். எவ்வளவுதான் வருது வலி. வலி இருக்குது ஐயா. நான் எழுத்தாருட்டேன். மடக்கு 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 தூக்கு. குறையில கொஞ்சம் நீ போட்டு போட்டு தூக்கு. எடுத்துருங்க. வருதா? வருதானே? ஆனா பஸ் கம்பி எல்லாம் இப்ப பிடிக்க முடியல சார். இந்த பஸ் இப்படிதான் சார் பஸ் ஸ்டாண்ட் பாரு. என்ன ஒடிச்சுட்டா எழும்ப நானே இதுலயே வைத்தியம் பண்றேன் மக்களுக்காக. பாத்தியா? கட்டு போட்டே பண்றேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மக்களை ரெடி பண்ணி தரணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். சந்தோஷத்துக்காக நான் பண்றேன் மக்களுக்காக வேண்டி. நான் நடக்க முடியாது. வேலைக்கு போனா சம்பாதிக்க முடியும். பசங்க சம்பாதிக்க முடியும். அதனால நம்ம பட்டாளம் பரவாயில்ல, மக்களை ரெடி பண்ணி தரும். மக்கள் நல்லா இருக்கணும் நான் பண்ணி தர்றேன். பராசக்தியில ஜிவாஜி நொட்டிக்கல் அந்த மாதிரி நொட்டிக்கை வச்சு நான் பண்றேன். தெரியல. உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாத்து பார்த்தா என்ன கிளம்புறத ஒரு போயிட்டு உட்காரு. நீ சோஸ் அப்படி பார்த்தா அவங்க நாளைக்கு படிக்க போக இல்ல என்ன தரிசி கொண்டாதீங்க. நீ நல்லா இருந்தா போதும். எனக்கு தேவை அதான். எனக்கு வரணும், காலை விழுவணும், எனக்கு ஒரு பெரிய மாலை போடணும், அது இல்ல. மக்கள் சந்தோஷம் இருந்தாலும் நீங்க வாழ்த்துனாலும் எனக்கு போதும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும் போதும். ரைட். என் காலையில் விழுது நல்லா இருக்கும். அப்படி விழுங்க. வாங்க இங்க வாங்க. கும்பிட்டு போ.
சரி இருக்கு ஐயா. கும்பிடுப்போம். அவரை கும்பிடு, எனக்கு கும்பிடாத. சரி இருக்கு ஐயா. அம்மா. அம்மா. என்னய்யா? அம்மா. அம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க. வலிங்க இருக்கு ஐயா. பாரு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆ? ஐயா. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. புரியுதா? வா. தூக்க முடியாது. வாங்கி கொடுங்க. வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணணும் என்ன? சரிங்க ஐயா. நீ திரும்பியா எங்க கிட்ட பாக்குறேன். பத்தி பாரு. ஓகே. என்னய்யா? வாய் திறந்துங்க. குறைஞ்சிருக்கு ஐயா. அதே மாதிரி வீட்டுல இடம் ஒரு வீட்டு சுடுதி வச்சு ஒருத்தந்தா. நான் என்னன்றது குறிச்சுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். என்னன்றது குறிச்சுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். வீட்டுல சொல்லுவாங்க. போய் இறந்துருக்காங்களா? வாங்க அப்படியே. ஐயா, என் பேர் ஜனார்தனன். கல்பாக்கம் பக்கத்தில் கொளத்தூர் மலாச்சேரி கிராமத்துலேருந்து வரேன், செங்கல்பட்டு மாவட்டம். ஐயா, போரூர் ஐயா வைகுண்ட கோயிலுக்கு அந்த அன்னதானம் சாப்பிட்டுட்டு என்னுடைய வலியை சொன்னங்க, கீழே விழுந்த வலியை. உடனே எனக்கு நிவர்த்தி கிடைச்சிது. நான் ஐயா வைகுண்ட மனமாற வணங்குறேன் ஐயா. ஐயா சோறு இருந்தா ஆறாது ஐயா. ஆயிடுமா ஐயா? செக் பண்ண எல்லாமே நார்மல் தான். நார்மலுக்கு மிஸ்டேக் காலத்துக்கு சுகர் காலத்துக்கு சுகர் நடக்காம இருக்க முடியாது. தொழில வந்து மளிகை கடை வச்சிருக்கேன். அதுதான் ஆகணும். வேற வழி இல்ல. 5 வருஷமா டைட்டா கட்டியிருந்தா எப்படி காத்தோட ஓடுறது? அவர் அப்படிதான் கட்டணும்ன்ற, வேற என்ன பண்ணணும் டாக்டர். இல்ல காயமா காத்தோட தான் காயம். இந்த நான் டாக்டர் பேசுறேன். டைட்டா கட்டணும். புண்ணை கட்டினா காப்பு கொண்டாத காயும் காயாது. அது நைட்ல படுசுல அவுத்து விட்டு பகல தூசி படக்கூடாது கட்டிக்கிறாங்க ஐயா. அப்படியா? மருந்து வச்சு கட்டிக்கிறாரு. தெரிய 2 காலுமே இப்ப ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் ஆடு வச்சு 2 பேர் ஆடுதா? ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 2 பேர் ஆடுது. ஆமா. அது வலிக்குதா? அந்த வலி இல்ல, இடுப்பு வலி சில நேரம் வலி இருக்குது. அதுதான் எடுத்துக்கலாம். என்ன வலியா? கூட சரியா? வையா மேல வையா வையா வையா. சரி சரி. பெரிய மேல வைக்கிறமே பெரிய மனுஷன் நாம வைத்தியம் பண்ணிதான் ஆகணும். கால் பிறப்பே அப்படிதான் இருக்கும். இது பண்ணி வலி தாங்க முடியாது. ரைட் அனுப்பிடுறாரா? ஆமா. பகல்ல கட்டி இதுக்கு இது கொடுத்துறா பகல்ல ஐயா. மருந்து கொடுத்துறா. அந்த ஆயின்மெண்ட் பேச போனை போடுறது போடுறது இல்லை. அது போட்ட தேங்காய் வச்சு போடுறது. அடிபட்டே தொழிலும் சரியில்லை, அரசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பெரிய தகவல் முன்னாடி இப்ப வச்சிருக்கேன் கேட்டேன். கதையெல்லாம் கேட்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி வியாபாரம் ஓடிச்சு பணம் வத்தாத பணம் இது வாங்கின பிறகு கொஞ்சமா அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஓடி போச்சு. சமீப காலமா ரொம்ப தொடச்சு. நான் சொல்லிட்டு அது யார் மட்டும் யார் மட்டும்
நான் என்ன சொல்லுவோம் குழந்தை சொல்லிடுறேன் வியாபாரம் குழந்தை கும்பிடு சரி ரோட்டுக்கு மனப்படிகளு வியாபாரம் உள்ள தொழில் வரல வருமானம் போடு மீதிக்கு தெரியலையா நேரம் ஏங்கிட்டவா நான் பண்ணி தரேன் அப்புறமா சரி அதோட போட்டு அதை இதுல வயசுல நீங்க தான் கஷ்டப்படணும் ஒரு கீரை அவனை தள்ளுதா கீரை தள்ள போய் வருதா சொல்லுது இல்ல அப்ப சோறு பீபி சரிங்க நான் வந்து பண்ணி தரேன் நான் சொல்றபடி செய்யுத டாக்டர் வந்து 50 போட வைக்கிறாங்க வேற எதுவும் பண்ணணும் நான் ஐயா கேட்டு பண்ணி தரேன் நான் வந்து என்ன பண்ணி நெத்தில நேரா வை தண்ணியில போட்டு குடிங்க குடிச்சுங்க ஒரு நான் வந்து கையான தொழில் வேணும் வருமானம் வேணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுங்க சரி நான் எவ்வளவு சீக்கிரம் கேட்கணுமோ ஐயா வச்சு அனுப்பிச்சு விட்டு பண்ணி விட்டுறேன் எப்படியே வாரத்துக்கு ஒரு வாட்டி இருப்பீங்களா சரி அது ஒரு அனுபவம் நான் போயிட்டு காசு அனுப்புறேன் இப்ப என்கிட்ட காசு இல்ல போயிட்டு பரவாயில்ல அனுப்பிச்சாஞ்சு அனுப்பிச்சு நல்லா இருந்தா சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல கட்டாயம் நான் அதெல்லாம் தப்பு ஒண்ணும் கிடையாது நான் ஒரு பரிசு தரேன் நான் கேட்கிற காசு ஆசைப்படுறேன் இல்ல இது எல்லாரும் நம்ம தாய் மக்கள் அது எனக்கு சொந்தம் நிறைய இல்ல இந்த சொந்தத்தை பார்த்தோன்னே எனக்கு சொந்தம் இதான் நிறைய சொந்தம் எனக்கு நான் பரிசு தரேன் அது எவ்வளவு ரேட்டு எனக்கு அனுப்பிச்சு காசு சரி எவ்வளவு நாள் ஏமா எவ்வளவு நாள் சொன்னாங்க தெரியும் 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா சாக்கி இருந்து எங்க போனீங்க எங்க பாத்தீங்க சரி கால சொல்லலாமா காலைங்க விடுங்க எவ்வளவு டைட் அப்படி இப்படி கையறியுது கையெடுமா அப்படி வழி குறையும் உனக்கு உன் வழியில எனக்கு தான் வரும் இப்படி மட்டும் முடிச்சிங்க அவ்வளவுதான் கையில ஏன்னா உங்க வழியில எடுத்தா தான் என் வழியில வரமா உனக்கு பெரிய பிடிப்பாகும் அப்படியே மூச்சு லூசு இது பிரிச்சிருக்குல்ல பிரிச்சிட்டு அப்படி நடத்தல போன் பண்ண வேண்டியதானே நீங்க ஓ வீடியோ யூடியூப்லயே அதுலயே வர கீழே வர நம்பர் அதுலயே இருக்கும் பாருங்க நம்பர்லயே அவங்க யாரையும் வந்து போயிருக்காங்க அவங்க சொல்லிதான் நான் வரணும்னு இந்த மோக்குடி ஒரு கால் எடுத்தீங்க சின்ன தவளை தண்ணி தண்ணி பார்த்து வாங்கி நடந்து போ என் வண்டி கிடைச்சிட்டான் கருப்பவனே ஒன்று இருக்குது நல்லா அடிச்சுதான் என்னக்கா உட்காருங்க சாப்பிட்டீங்களா எங்க சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க இந்த இடம் பிடிக்குது நடக்கும்பொழுது பாதைங்க நீங்க நம்ம அதான் அப்படியே வை அப்படியே இப்படி சும்மா அப்படியே அப்படியே மேலே
ஓம் நாராயணா. அடுத்து பாருங்க. என்னம்மா? இந்த இடம் மழையில இருக்கா இந்த இடம் ஜாஸ்தி வருது. இப்ப பாருங்க. ஏப்பா, நான் திரும்ப சொல்லிட்டு போட்டியா? எத்தனை காலையில வேலை செய்யாது, மதியானம் நைட்டு போடுவோம். இன்னைக்கு மதியானம் நைட்டு போடுவோம். இப்பதான் நைட்டு போடுவோம். இல்லம்மா சொல்லுதா? பரவாயில்ல. வரேன் நான். இங்க வரு. என்ன பண்ணுது? இது பண்ண முடியல. ஒரு சொம்பு எடுத்தப்ப இந்த இடம் கை வீட்டா வருதா ஐயா? வருது. தூக்கு பைட்டு தூக்கு பைட்டு சின்ன தூக்குமா. போயிட்டாரு அங்க சின்ன போயிட்டு நான் சொம்ப கூட தூக்கு போட்டுற இவன் சின்ன படி பெரிய படியா கையில் தூக்க முடியாது. தூக்குமால போமா, அது போக மாட்டேன். போமா, அவங்க சொம்ப கூட தூக்க முடியும் சொல்லி தராங்க. சின்ன படி பெரிய போயிட்டு அவங்க வெயிட் தூக்க முடியும் சொல்லிட்டு சொம்பவே தொட முடியாதான். சொன்னாங்க அதான் சின்ன போயிட்டாங்க. புரியுதாமா? வைமா. அடையாறுல இருந்து போரூர் ஐயா கோயிலுக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப கால் வலியா இருந்தது. இப்ப நல்லா ஆயிடுச்சுங்க. வந்துட்டு அடையாறுலேருந்து நாங்கள் வரோம். ஐயா கோயிலை பார்க்க வந்தோம். இந்த கால் வலி கை வலின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்தால் எனக்கு வலிலாம் இல்லை அவ்வளோவா. சாப்பாடும் போடுறாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம்.
ஐயா கோயிலுக்கு வந்திருந்தோம். அக்காவுக்கு வந்து ரொம்ப கால் வலியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்திருந்தோம். ஐயா வந்து அன்னதானம் போடுறதுக்காக மட்டும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்டார். இப்போது நாமும் கொடுத்துருக்காங்க. வலி பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ரெகுலராக வாங்க, வந்து பாருங்கள், தேவைப்படுறவங்களுக்கு வலி இருக்கும். நமக்கு வந்து அந்த கோயிலில் வந்து சாப்பாடு போடும் மொதல் வேலை சாப்பாடு வேலை தான். அழுது வரும்போது சிரிப்பு சடுப்பு வேலை என் வேலை. நான் இறுதி வாடகை கொடுத்தான் 2006 இருக்கிறேன். மக்களுக்கு இருந்தால் கூட இச்சு கொடுத்தாங்க தரும்பு கூடி கிடைக்கும். பார்த்து 2 நாள் வந்து பார்த்தீங்களா 200 ரூபா போட்டு போகிறாங்க. அவ்வளோ செலவு அனைவருக்கும் கூட நீ சாப்பிடியா ஒரு குறை கூட தை தர மாட்டான், குடிக்க தர மாட்டான். இங்க நான் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் என்ன வேணும் மக்களுக்கு இருந்து என்னால புரிஞ்சது பதில் போறது என்ன வரப்போகுது. அக்கா வர மாட்டான், அண்ணன் வர மாட்டான், பாண்டி வர மாட்டான், பிள்ளைய வர மாட்டாங்க. நம்ம தர்மம் தான் கூட வரும். அடுத்தது தேர்வு தரப்பாது. தேவன் கூட ஜாயின் ஆகாது. கேமரா ஆஃப் பண்ணியா? பரவாயில்ல விடு. இல்ல ஆன்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆன்ல தான் ஓடிட்டு இருக்கு. பொறுமையா குடி, என்ன அர்ஜென்ட் பொறுமையா. ஆமா, சோறு சாப்பிட்டியா? சாப்பிட வேண்டியது சாப்பாடு தான் சாப்பிடணும். அவங்க நம்பி சோறாக்கி வச்சுக்கிறது. சரி, என்ன பண்ணுது? எவ்வளோ நாளா? ஒரு சாசா என்ன பண்ணுது? நான் ஒரு டீ கூட மட்டும் உட்காந்து இல்லை, அவர் உட்காந்து அப்படியே வச்சுக்கணும். சரி போயிட்டு சொல்லி சொல்லிட்டு நான் பேசினா என் வேலை ஓ வேலை செய்யணும். சொல்லுங்க என்னங்க பண்ணிட்டீங்க? அடைஞ்சு பண்ணிட்டார். ஒன்றுமே பண்ணல. அடுப்படியா புரியுங்க நடந்து பாருங்க. சட்டு தந்தை கேட்குறீங்க பாருங்க. பாத்தீங்களா? அவனை தட்டு கையில தட்டணுங்க. பாருங்க, எனக்கா சொல்ல சொன்னீங்களா? ஒரு வருஷமா முடியலையா? வெவ்வேறு பத்திதான் இருக்கு. வையா பரவாயில்ல, வையா கொஞ்சம் பேசாதீங்க. கேமரா ஓடுது, பேசுதான் கேட்குது ஓடுதுங்க. ஏன்னா ஓனர் திட்டாரு, பேசுறீங்க கேமரா கூட நல்லா குரல் தான் வருது. அப்புறம் ஓனர் மாதிரி பேசுறேன்.
கீழே வந்த மாதிரி வருது. சொல்லவே மாட்டீங்க அதெல்லாம். எப்படி நீங்க எத்தனை வருஷம் எனக்கு தெரியல. என்ன ஊத்தாத இல்லையா? இருக்கு என்னையா வெளியே போயிச்சா? வழி இருக்கும். வீட்டுல நான் பண்ற மாதிரி சொல்லுங்க, வழியா வராது. இருந்தா அப்படி போராடிங்க. நீ அங்க போயிட்டு வர தேவையில்லை. சரியா? சரி. பாருங்க கையில் உதவி சொல்லலாம். சொல்ல அப்படியே படிப்புல சரி வாங்க. இது பார்த்து தெரியும் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோ நாளா? 2 மாசமாவா? இந்த கையா இந்த கையா சிக்கன் பாருங்க. லேசா இருந்தா பாரு. வாங்கி வச்சு கொடுத்தாச்சு. பாரியா சிக்கன் பாருங்க. இல்ல சாய்க்குதுல மனநா இருப்பான். வீட்டுக்கு என்ன வச்சு தேய்ச்சி தேய்ச்சி சொல்லி சொந்த கொடுத்தா வராதுண்ணா. பாருங்க கோயில்பேட்டிலேருந்து வரேன். அந்த போரூர் ஐயா கோயிலுக்கு அங்கே வந்து இந்த கால்வழியில் வந்தேன். இங்கே வந்த பிறகு கொஞ்சம் சரியாயிருச்சு. வந்தது அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாமியை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டான்னு சரியாயிடுச்சு. கோயில்பேட்டிலேருந்து வரோம். இந்த கைவலிக்காக வந்தோம். தலைவிட்ட பிறகு சரியாயிடுச்சு. இப்போ என்னால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு பண்ணிடுவோம். நாம ஒன்று சரியா மாடிக்கல. ஆமாச்சோம் முதல்ல வச்சு முத வேலை வேலை செய்யணும். வரண்ணா அக்கா
கழிவா ஒரு டான்ஸ் ஆடு ஒரு டான்ஸ் பார்த்து பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. பேய்ல வா வா பிடிச்சா ஆ, வெளியே உட்காருங்க வாங்க இவ்வளவு பேய் இருக்காங்க பேய் வா தள்ளி உட்காரு. ஏமா உட்காருங்க அங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படியே சாப்பிட சாப்பிடாம சாப்பிட மாட்டான் ஆணிச்சுக்கிறேன் ஓகே கீழே உட்காரு ஓகே யாரப்பா மாசம் இருக்குது கொஞ்ச நேரம் மட்டும் திரும்பி நல்லா பாய்ந்து நல்லா வேக முடியும் வா வா வேவா வாணே பேயிடா நமஸ்வதி பேனு யாருன்னு அப்புறமா கையை சர்வேஸ்வரா. சர்வேஸ்வரா. உங்க மாமல பேய் இருக்காமே பேய எவ்வளோ அப்புறம் அந்த மகன் எப்படி சொல்லிச்சு பேய் இருக்குன்னு வாய் சொல்லுறது எடுத்துட்டு பார்த்து சொல்லு சரி மாமல இருக்கிறது யாரு பேய் இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பா பேய் பேய்தா ஒரு பேய் இருக்கலையா எனக்கு கனவுல இன்னைக்கு வந்துச்சுப்பா. உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் போக மாட்டேன்ட்டு. சக்கரத்தாழ் வரையும் என் மேல இருந்து தொடுத்துறாரு. அவன் மேல சாமியே வரக்கூடாது, மேல அரசு காத்துல வரணும். நேரம் மட்டும் ஆகிடும் திடீர் நல்லா பாய் நல்லா வேக முடியுமா யாரும் இல்லாட்டு சொல்லு உனக்கு வேண்டதை வாங்கி தரப்ப ஓடியா படிக்குது ஒரு ரூபா கட்டியா பாய்த்தவ யாருமே அதுவும் பாரு என்னப்பா தூதா ஒன்னும் நடக்காம மனைவி வெளியே அனுப்பி விட்டுட்டப்பா ஓடியா 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 நீ நான் ஃப்ரெண்டாக இருந்துடலாம் ரொம்ப நாளைக்கு யாருமே ஃப்ரெண்டு வர மாட்டாங்க உன்னோட நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கேன் ஓடியா நேரம் மட்டும் ஆகிடும் அவங்களை குஞ்சு நல்லா பாய்ந்து நல்லா வேக முடியா அப்படியா வரமாட்டேங்குது ஓய் வரமாட்டேன் சீரகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் சக்கரத்தாழ்வார் வந்து என்ன தொடுத்துறாரு அது தொடுத்துறாரு போகவே மாட்டேன் அந்த மாதிரி கணக்கு வச்சு படிக்க மாட்டேப்பா நீ நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் நீ ஃப்ரெண்டாக இருக்கேன் ஓகே பேச நீ நான் ஃப்ரெண்ட் யாருமே கிடைக்க மாட்டாங்க நீ நான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க வேற மட்டும் ஆகிட்டு நல்லா பாய்ஞ்சு முடியாது யாரும் மட்டும் சொல்லி போகுது எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாமே பரவாயில்ல யாரும் மட்டும் சொல்லி சொல்லு யாருன்னு சொல்லு சொல்லு வண்டியில சொல்லு யாருன்னு யாரு சொல்லு வரமாட்டேதா வரமாட்டேன் அதான் பாரு சொல்லு இந்த பண்றேன் நீ அதே மாதிரி சொல்லல இல்ல செவ்வாய் வெள்ளி அங்க வெளியில போவேன் வாங்க
தூக்க இருக்கு குறையிலையா குறையில அதுக்கு போறேன் தள்ளு பரவாயில்ல வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் வலி இருக்குது செய்யும் மயிலில் மொத்தம் போக சொல்ல மாட்டேன் எல்லாரும் சொல்ல முடியல இது கொஞ்சம் இருக்கும் அதை போய் எண்ணெய் போட்டு எல்லாம் அப்படி இந்த போட்டு சுழியில் வச்சிடலாம் இதெல்லாம் அவர் எவ்வளவு சூழ்ந்தா கூட அந்த அளவுக்கு கொத்த முடியல வெளியே போயிடும் பண்ணணும் சொல்லுவாங்க கேட்டு முடின்னு சொல்லிட்டேன் கேட்காதான்ட்டேன் உட்காந்து நாமத்தை வாங்கி பொருளை போட்டா மீன் ஒன்றே வராது சைடில் கட்சி செஞ்சே தான் மாற்றம் போது மாற்றம் நான் மாட்டி தெரியல வாங்கி தரேன் சரியா கை கொடுக்குறதா பேட்டி இருக்கிறதுல கை வலி கொடுங்க அப்பதான் மக்களுக்கு தெரியுங்க இந்த வெளியெல்லாம் ஐயா வண்டி தான் முதல் முறை வந்திருக்கேன் கை வலியால் வந்தேன் அவர்கிட்ட வந்தேன்னா இப்போ வலி ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு இப்போ செம்பரமாக்கம் 2-3 மாசமா இருக்கு இப்போ பரவாயில்ல வலி பரவாயில்ல ஓரளவு வரவே இல்லப்பா வரவே இல்ல அதுதான் 8 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அதான் இருக்காரு ஆளா இந்த மாதிரி கலந்து கூடாது 4 ஆபரேஷன் ஒரே இந்த மாதிரி சோ உங்களுக்குறத பொண்ணு பேசுறேன் நான் முடிச்சு சொல்லணும் யா வலி வருது சொல்லணும் கஞ்சியா ஒரு கைக்கல வரு கால வரு இங்க வரு நல்லா நுங்குரு எடுக்க அதான் இப்பதான் ஒரு அம்மா போனாங்க அதான் நீ வந்துட்டேன் எப்படி இருக்கு வாய் தொடங்க குடி இங்க குடி சரி நிமிரு ஒண்ணா எமன் சாய் எமன் சாய் நல்லா சாய் வழி எடுத்தா நிக்க சொல்லிக்கிறீங்க போறேன் வழியில வந்து சீக்கிரம் பாருங்க ஓகே சீக்கிரம் வர முடியாது போய் சரிக்கா அடியா போய் சோக்கா சரிங்க வா நீ முன்ன மாதிரி நடந்துக்க அவர்கிட்ட நீ கொஞ்சம் மக்கார் பண்ற அந்த மக்கார் பண்றதால அவர் மிக்கார் ஓடிடுவாரு நீ கரெக்டா இருந்தா அவர் கரெக்டா இருப்பாரு ஓகேவா ரிப்போர்ட் போட்டு போய் பேசு பேட்டி விடு நான் சொன்னதை மட்டும் செய்யி அவர் இல்லைன்னா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் ஐயா பார்க்கலான்னு வந்தேன் புது வழியாக 4 வருஷமா அவஸ்தைப்பட்டேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா ஆயிடுச்சு